வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இரு நாட்டு நலனுக்காக 2 மடங்கு வேகத்தில் பணியாற்றுவோம் என பிரதமர் மோடி உறுதி. பரஸ்பர வரி விதிப்பு சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்து. எதிரிகளை விட நட்பு நாடுகள் அதிக வரி விதிப்பதாக அதிபர் டிரம்ப் ஆதங்கம். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்பு வருங்காலங்களிலும் தொடரும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் உறுதி. அமெரிக்காவிடம் இருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய், எரிவாயுவை வாங்கும் என டிரம்ப் நம்பிக்கை. உலக அமைதிக்கு அனைத்து விதத்திலும் இந்தியா உதவும் என பிரதமர் மோடி உறுதி. இது போருக்கான நேரம் அல்ல என்றும் டிரம்ப் உடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி பேச்சு. பயங்கரவாதம், பாதுகாப்பு விஷயங்கள் குறித்து அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கப்பர்டையுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வாட்ஸையும் சந்தித்து பேசினார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியுடன் உலக கோடீஸ்வரர் எலான் மஸ்க் குடும்பத்துடன் சந்திப்பு. விண்வெளி, தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள் குறித்து ஆலோசனை. இந்திய வம்சாவளி தொழிலதிபர் விவேக் ராமசாமியுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இந்திய அமெரிக்க வணிகம் நிலவரம் குறித்து கலந்துரையாடல். மணிப்பூர் மாநிலத்தில் 11வது முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல். மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதற்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டனம். குடியரசுத் தலைவர் ஆட்சியை திரும்பப் பெறுவதுடன் புதிதாக தேர்தலை நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். சென்னையில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்ட்ரல் கோபுர கட்டடத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அடிக்கல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள பள்ளி, கல்லூரி கட்டடங்களையும் காணொலி மூலம் திறந்து வைக்கிறார். போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணாவிட்டால் வேலை நிறுத்தம் நடைபெறும். தமிழக அரசுக்கு அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்கம் எச்சரிக்கை. இரண்டாயிரத்தி 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்விக்கு சில துரோகிகளே காரணம். 2026 அதிமுகவை ஆட்சியில் அமர வைப்போம் என செங்கோட்டையன் பேச்சு. தேர்தல் நெருங்குவதால் அனைவரும் வசனம் பேச தொடங்கிவிட்டனர். செங்கோட்டையன் பேச்சு குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. கரூரில் கைதி மருத்துவமனையில் உயிரிழந்த விவகாரத்தில் உறவினர்கள் சந்தேகம். கைதி மரணம் தொடர்பாக மருத்துவமனையில் நீதிபதி 4 மணி நேரம் விசாரணை. நீதிபதி முன்பே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. மயிலாடுதுறையில் வணிக வளாகத்தில் வாங்கிய சாக்லேட்டில் மீண்டும் புழுக்கள் இருந்ததால் அதிர்ச்சி. கடந்த மாதம் புகார் அளித்த பிறகும் அதே கடையில் அதே சாக்லேட்டில் புழுக்கள் இருந்த அவலம். தேனியில் சபரிமலைக்கு சென்ற பக்தர்கள் பேருந்தும் டெம்போ வேனும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. 10 வயது சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்த சோகம். மணிப்பூரில் சிஆர்பிஎஃப் வீரர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் சக வீரர்கள் 2 உயிரிழப்பு. துப்பாக்கி சூடு நடத்திய வீரரும் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை.
மகா கும்பமேளாவில் புனித நீராடிய பக்தர்களின் எண்ணிக்கை 49 கோடியை கடந்தது. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடலில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை 50 கோடியை தாண்டும் என்று எதிர்பார்ப்பு. திபெத் புத்த மத துறவி தலாய் லாமாவுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு. உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து மத்திய அரசு உத்தரவு. உக்ரைனின் பங்களிப்பின்றி அமெரிக்கா ரஷ்யா உருவாக்கும் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க முடியாது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. அமெரிக்க அரசு துறையை மொத்தமாக கலைத்துவிட்டு புதிதாக உருவாக்க வேண்டும். அமெரிக்க அரசின் செயல்திறன் துறை தலைவர் எலான் மஸ்க் அறிவிப்பால் அமெரிக்க அரசு ஊழியர்கள் அதிர்ச்சி. ஜெர்மனியில் போராட்டக்காரர்கள் மீது கார் அதிவேகமாக மோதியதால் பரபரப்பு. கார் மோதியதில் 28 பேர் படுகாயம். காரை ஓட்டிய ஆப்கன் அகதி கைது. சாம்பியன்ஸ் டிராபியில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களுக்கான கட்டுப்பாடுகளை அறிவித்தது பிசிசிஐ. குடும்பத்தினருடன் அழைத்து செல்லக்கூடாது, பயண கொள்கை என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதல். முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இறுதிப் போட்டி. பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. கத்தார் ஓபன் டென்னிஸில் ரைபஹினாவை வீழ்த்தி ஸ்வியாடெக் அரையிறுதிக்கு முன்னேற்றம். கால் இறுதியில் முன்னணி வீராங்கனைகள் பெகுலா, ஆன் ஜெய்ப்பூர் அதிர்ச்சி தோல்வி. ஜாம்ஷெட்பூர் அணிக்கு எதிரான ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வெற்றி. இன்றைய லீக் போட்டியில் ஐதராபாத் மும்பை அணிகள் மோதல். காதலர் நாளையொட்டி ஓடிடி தளங்களில் வெளியாகிய புதிய திரைப்படங்கள். உன்னி முகுந்தன் நடித்த மார்கோ, காதலிக்க நேரமில்லை உள்ளிட்ட படங்கள் வெளியாகின. தன் பாலின ஈர்ப்பு தொடர்பான கருவில் உருவான காதல் என்பது பொது உடைமை இன்று வெளியாகிறது. கவுண்டமணியின் ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படமும் பிக்பாஸ் பிரபலம் ரக்ஷிதா மகாலட்சுமி ஃபயர் வெளியாகிறது.